நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையிலும் நாம் தியானிக்க போகும் தேவ செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்காக காத்திருப்பது. To wait upon the coming of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்காக காத்திருப்பது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு நம்முடைய தேவன் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை சோர்வடைய செய்கிறது. பல வேளைகளிலே நாம் பலன் இல்லாதவர்களாக உணர்கிறோம். நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில் நடப்பெறும் சம்பவங்களானாலும் சரி, நம்மை சுற்றி நடக்குகிற காரியங்களானாலும் சரி, அது நம்முடைய இருதயத்தை சோர்வடைய செய்கிறது. குறிப்பாக இந்த கொள்ளை நோய் இந்த உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நாம் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் புலம்பலும் வேதனையும் வற்கடிப்புமாக காணப்படுகிறது. ஜனங்கள் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக விசுவாசிகளும் இதிலே சிக்கி வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் சோர்வடைகிறது. நாம் செய்வதறியாது தவிக்கிறோம். கண்ணீரிலே வாடுகிறோம். ஜனங்கள் இப்படியாக அலக்களிக்கப்படுவதை நாம் பார்க்கும்போது என்ன செய்வது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் சோர்ந்து போகிற நம்முடைய உள்ளத்திற்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பலவீனமாக சத்துவம் இல்லாமல் இருக்கிற நமக்கு அவர் தம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அப்படி செய்வார், யாருக்காக அப்படி செய்வார் என்று பார்க்கும்போது, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறந்து எழும்புவார்கள். For they that wait upon the Lord, they shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பார்க்கும்போது அவர் ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியாகிய நம்முடைய கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது புது பலன் அடைகிறோம். ஆகையால் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக தன்னுடைய உலக ஊழியத்தை முடித்து அவர் பரத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பாக அவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவருடைய வருகைக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலும், லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்காக, அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். இப்படியாக நாம் ஆவியானவருக்காக காத்திருக்கும்படி அவர் சொல்லுகிற இந்த வாக்கியங்களிலே 4 முக்கியமான சத்தியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த 4 சத்தியங்களும் நமக்கு இருக்கிற 4 கேள்விகளுக்கு பதிலாக அமையும் என்று கர்த்தருக்குள் நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த 4 சத்தியங்கள் என்ன? முதலாவது பாருங்கள், நாம் ஏன் ஆவியானவருக்காய் காத்திருக்கிறோம் வேண்டும், நாம் எங்கு காத்திருக்க வேண்டும், நாம் எப்படி காத்திருக்க வேண்டும், நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும் ஆகிய 4 கேள்விகளுக்கான பதிலை பெறப்போகிறோம். முதலாவது, ஏன் காத்திருக்க வேண்டும்? Why should I wait upon the Holy Spirit? ஏன் நான் பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் ஆவியானவருக்காய் காத்திருங்கள் என்று சொன்னபோது, அப்போஸ்தலர் 1:5ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இதை ஒரு வெறும் யோசனையாக சொல்லவில்லை. ஆவியானவருக்காய் காத்திருப்பது ஒரு வெறும் விருப்ப தேர்வாக இல்லை. It is not just a suggestion. It is not just a option for a believer.
ஆண்டவர் இதை ஒரு கட்டளையாகவே நமக்கு சொல்கிறார். He is giving it as a command. இயேசு கிறிஸ்துவின் கட்டளையா இருக்கிறது. ஆகவே நாம் ஆவியானவருக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. அடுத்த பாருங்கள், வேத முழுவதிலும் நாம் பார்க்கும்போது, வேதத்தில் உள்ள எல்லா சம்பவங்களையும் நாம் பார்க்கும்போது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய எல்லா கிரியைகளிலும் தம்முடைய ஆவியானவருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஆதியாகமத்திலே அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது வேதம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று பேசுகிறார். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று எப்பொழுது பேசுகிறார் என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அப்பொழுதுதான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வார்த்தையை பேசுகிறார். God himself is giving so much of importance. தம்முடைய ஆவியானவருக்கு மிகவும் பெரிய முக்கியத்துவத்தை தேவன் தாமே கொடுக்கிறார். ஆவியானவர் அசைவாடும் போதுதான் அவர் தன்னுடைய வார்த்தையை பேசுகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வாழ்ந்த போதும் ஊழியம் செய்த போதும் அவர் ஒன்றையும் தன்னுடைய மனுஷிக சித்தத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி அவர் செய்யவில்லை. வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? லூக்கா 4 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் என்று பார்க்கிறோம். Jesus was full of Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் தம்முடைய ஆவியானவருக்கு அவர் முக்கியத்துவத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவரே நமக்கு முன்னுதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் மேல் சார்ந்து அவர் வாழ்ந்து காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். Therefore, we should also give importance to the coming of the Holy Spirit. ஆவியானவருக்காக நாம் காத்திருப்பதிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், நாம் எங்கு காத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 32 வசனம் மற்றும் 36 வசனத்தை பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, எருசலேம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம், கர்த்தர் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேமிலே நீங்கள் ஆவியானவருக்காக காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று பார்க்கும்போது, நாம் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலிலே நின்று ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பல வேளைகளில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் என்ன யோசிக்கிறோம்? நாம் ஏதோ நம்முடைய நல்லெண்ணத்தினாலே தேவனை நான் தெரிந்து கொண்டேன், நான் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தேன், தேவனை பின்பற்றும்படியாக ஏதோ நான் நல்லெண்ணம் கொண்டேன் என்று சொல்லி நம்முடைய தீர்மானங்களை குறித்து, நான் தேவனை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் பிரியமான தேவ ஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 15 அதிகாரம் 16 வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. You did not choose me, I have chosen you. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நாம் தேவனுடைய ஜனமாக, மறுபடி பிறந்தவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, விசுவாசிகளாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய தீர்மானத்தின்படி அல்ல, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, இது தேவனுடைய தீர்மானம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? உலக துவக்கம் முதல் அவர் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய கிருபையினாலே தெரிந்து கொண்டார். Even before the foundation of the world அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Today, if you are a believer, if you are a Christian, if you are a child of God, it is because God has chosen you. தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நாம் அதிலே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், இது கர்த்தருடைய கிருபை என்று நாம் சொல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது,
அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியேயும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாருங்கள், வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்கவில்லையா. நான் ஏதோ நல்லெண்ணம் கொண்டு தேவனை தெரிந்து கொண்டேன். I made a good choice. I made a good decision for God. அதன் அடிப்படையில் தேவன் என்னை ரட்சிக்கவில்லை. அவர் என்னை உலக துவக்கத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். உங்களை உலக துவக்கத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். ஓ தேவஜனமே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வெளிப்பாடோடு நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய சுய நீதியினாலே, நம்முடைய கிரியின் அடிப்படையிலே அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையிலே நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. Our hearts should be established by the grace. கிருபை என்றால் என்ன பிரியமானவர்களே? கிருபை என்றால் தகுதியே இல்லாத நமக்கு, முற்றிலுமாய் நமக்கு தகுதி கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கோ ரட்சிக்கப்படுவதற்கோ பரிசுத்த ஆவியானுடைய வருகையை காத்திருந்து அவரை பெற்றுக்கொள்வதற்கோ பரலோகம் செல்வதற்கோ நமக்கு சிறிதளவும் நம்முடைய சுய தகுதி கிடையவே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கிருபையை வெளிப்படுத்துகிறார். அதாவது தகுதியே இல்லாத நம்மை அவர் தகுதிப்படுத்துகிறார். நம்முடைய கிரியைக்கு தக்கதாக இல்லாமல் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியினாலே அவர் நம்மை ரட்சிக்கிறார். இதுதான் கிருபை. இந்த கிருபையிலே நாம் காத்திருக்க வேண்டும். So to wait upon the Lord in Jerusalem is to wait upon the election of God. God has elected you. God has chosen you. You are a choice of God. அதிலே நாம் அகமகிழ்ந்து, அதிலே நாம் மகிழ்ச்சியோடு, அதிலே நாம் ஸ்தோத்திரத்தோடு, நீர் என்னை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே காத்திருக்க வேண்டும். மேலும் எருசலேமை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எருசலேம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது, தேவன் தெரிந்து கொண்ட இந்த நகரமாகி எருசலேம், நாம் கிரேக்க மொழியிலே பார்க்கும்போது அதுல 2 வார்த்தைகள் சேர்ந்ததுதான் எருசலேம். யாரா, ஷலேம் என்று 2 வார்த்தைகள் கிரேக்கத்திலே நாம் பார்க்கிறோம். யாரா என்றால் மழையை போல பொழிகிற உபதேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. யாரா என்றால் மழையை போல பொழியப்படுகிற உபதேசம். It is a teaching that comes upon you like rain. ஷாலேம் என்றால் அது சமாதானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அது கம்ப்ளீட்னஸை குறிக்கிறதா இருக்கிறது. அது முடிக்கப்பட்ட ஒரு கிரியையை குறிக்கிறதா இருக்கிறது. அது முடிக்கப்பட்ட, நிறைவேற்றப்பட்ட ஒரு உடன்படிக்கை. செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நிறைவேறினது, இனி சமாதானம் என்று சொல்லும்படியான ஒரு விசேஷமாக காணப்படுகிறது. ஆகவே எருசலேம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது பாருங்கள், இந்த எருசலேம் பட்டணத்தை மையமாக கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் ஊழியத்தை நிறைவேற்றின போது, இதை குறித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அதே எருசலேம் நகரத்தில் வந்து லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திலே என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, சங்கீதங்களிலே என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, தீர்க்கதரிசன ஆகமங்களில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றினேன். I have fulfilled everything என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் சிலுவையிலே அவர் என்ன சொன்னார்? It is finished. எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார். பாருங்கள், அவர் எல்லாம் முடிந்தது என்பதை அவர் அங்கே வந்து இந்த வசனங்களை பார்க்கும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எங்கு திறந்தார்? எருசலேமிலே திறந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய அறிவின் கண்களை, நம்முடைய மனக்கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு திறக்கிறார். நம்முடைய கிரியைகளின் அடிப்படையினாலோ, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின் அடிப்படையினாலோ நாம் ரட்சிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவர் அருளும் பாவ மன்னிப்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் உள்ள சகல பாவங்களையும் அவர் நீக்கி வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய, என்னுடைய எல்லா பாவத்தையும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் சுமந்து தீர்த்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார்.
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று, எல்லாம் முடிந்தது. இட் இஸ் a finished covenant. அது நிறைவேற்றப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக புதிய உடன்படிக்கை இருக்கிறது. சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கிறது, சுவிசேஷமானது இருக்கிறது. இந்த எருசலேம் ஆகிய சுவிசேஷத்தின் அடிப்படையிலே நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எருசலேமிலே காத்திருப்பது அவருடைய தெரிந்து கொள்ளுதலிலே காத்திருப்பதா இருக்கிறது. எருசலேமிலே காத்திருப்பது அவருடைய கிருபையிலே காத்திருப்பதா இருக்கிறது. எருசலேமிலே காத்திருப்பது அவருடைய சுவிசேஷத்திலே காத்திருப்பதா இருக்கிறது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம், நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். Wait for the Father's promise to be fulfilled. பிதாவின் வாக்குத்தத்தம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு வாக்கு கொடுப்பார் என்றால் யார் அந்த வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருப்பார்கள்? பிள்ளைகள் தான் காத்திருப்பார்கள். அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் தான் காத்திருப்பார்கள். ஆக இயேசு இங்க நமக்கு ஒரு ரைட் ரிலேஷன்ஷிப், ஒரு ரைட் அப்ரோச்சை காட்டுகிறார். நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? நாம் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே பிள்ளைகளை போல காத்திருக்க வேண்டும். Since you are a chosen child of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே பிள்ளையாக காத்திருங்கள். பாருங்கள், பல வேளைகளிலே நாம் தேவனிடத்தில் ஒரு நன்மையை பெறுவ காத்திருக்கும் போது, அல்லது பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் போது, இந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கும் போது, பல வேளைகளிலே நாம் உலக பிரகாரமாக காத்திருக்கிறவர்களா இருக்கிறோம். உலகத்தினுடைய மைண்ட் செட் எப்படின்னா, அவர்கள் வேலைக்காரர்களை போல காத்திருக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானனுக்காய் எதற்காய் காத்திருக்கிறான்? அவன் ஒரு கிரியையை செய்து அந்த கிரியைக்கான பலன், ஒரு கூலி தனக்கு கிடைக்கும் என்று அவன் காத்திருக்கிறான். பயத்தோடும் நடுக்கத்தோடும் எஜமான் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, தன்னுடைய கிரியைக்கு எஜமான் எப்படி விலை பேசுவார், அந்த கிரியை எப்படி மதிப்பீடு செய்வார் என்று தெரியாமல், எந்த விதமான நிச்சயமும் இல்லாமல் அவன் காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். மறுபக்கம் பார்க்கும்போது உலகத்திலே ஒரு பிச்சைக்காரன் எப்படி காத்திருக்கிறான்? அவன் தனக்கு பிச்சை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அவனுக்கு தெரியாது. He is dependent on luck. ஒரு பிச்சைக்காரன் எப்படி காத்திருக்கிறான் பார்க்கும்போது, அவன் தற்செயலான குருட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிறான். அவன் ஒரு தற்செயலா கிடைச்சா கிடைக்கட்டும், ஒரு லக், எனக்கு லக் இருந்தா லெட் மீ ரிசீவ் என்று சொல்லி சுய பரிதாபத்தை தேடி, சுய பரிதாபத்தை வெளிப்படுத்தி ஏதோ ஒரு லக்ல பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிறான். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உலகத்தின்படி அல்லது உலகம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது இந்த உலக சிந்தையோடு நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் 14:17 The world cannot receive this Holy Spirit. அப்போ நாம் ஒரு வேலைக்காரனை போல பெற நம் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு பிச்சைக்காரனை போல பெறவும் நம்மை அழைக்கவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளையாய் பெறும்படி தேவன் அழைக்கிறார். உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாய் தேவன் தெரிந்து கொண்டார். Like children, we have to wait upon the Lord for the Holy Spirit. ஆகவே அப்போஸ்தலர் 2:38 சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Ye shall receive the gift of the Holy Spirit. ஆவியானவரை அவர் ஒரு வரமாக நமக்கு தருகிறார். அவர் ஒரு கூலியாக தரவில்லை. அவர் நமக்கு ஒரு கிஃப்டா, ஒரு வரமா தரார். நம்ம பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறோம், பர்த்டே வந்தா கிஃப்ட் கொடுக்கிறோம். எந்த அடிப்படையில் கொடுக்கிறோம்? நமக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி கூலியாக கொடுக்கிறோமா? இல்லவே இல்லை. நாம் கிஃப்ட் எப்படி கொடுக்கிறோம்? ஒரு உறவின் அடிப்படையிலே, அன்பின் அடிப்படையிலே நாம் கிஃப்டை கொடுக்கிறோம். அவங்க என்ன செய்தார்கள் என்ற அடிப்படையில் அல்ல, அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாம் கொடுக்கிறோம். அவர்கள் நம்முடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்று பெற்றோர் நம்ம அவர்களுக்கு வரன்களை கொடுக்கிறோம், அவர்களுக்கு ஈவுகளை கொடுக்கிறோம். We are giving them gifts. அதே போல பரமபிதா நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறார், வரமாக கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது லூக்கா 11:13 சொல்கிறது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ பிள்ளைகளை போல காத்திருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு மனதோடு காத்திருக்க வேண்டும்? என் அப்பா எனக்கு கொடுக்க போறார், என் தகப்பன் எனக்கு கொடுக்க போறார், பரிசுத்த ஆவியானவருக்காய் நான் காத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் வரத்தை எனக்கு தேவன் தரப்போகிறார். அவர் கொடுப்பது அதிக நிச்சயம். You are waiting with assurance in your heart. முழு நிச்சயத்தோடு அவர் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார் என்று சொல்லி நாம் காத்திருக்கிறோம்.
ஆகவே நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? வித் ரைட் ரிலேஷன்ஷிப், வித் ரைட் அப்ரோச், பிள்ளைகளாக காத்திருக்க வேண்டும். நான்காவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லுகிறார். நாம் எதற்காக காத்திருக்கிறோம் என்று தெரியாமலேயே, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாமலேயே, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்று நமக்கு சரிவர புரியாமலேயே நாம் காத்திருப்போம் என்றால் அதன் முழு பலனை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆகையால் தான் நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? What should I expect when the Holy Spirit comes upon me? ஆவியானவருடைய வாழ்க்கையில நான் காத்திருந்து அவர் வரும்பொழுது நான் எதை எதிர்பார்த்து நான் காத்திருக்க வேண்டும்? நான் அவருடைய வல்லமை எதிர்பார்த்து நான் காத்திருக்க வேண்டும். நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பலன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை கிரேக்கத்திலே பார்க்கும்போது டூனமிஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டூனமிஸ். இந்த டூனமிஸ் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 8 முறை அற்புதங்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மிரக்கிள்ஸ் 8 முறை அப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 58 முறை வல்லமை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பவர். ஆக இந்த டூனமிஸ் எனப்படுகிற இந்த பலன் என்ன என்று பார்க்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான தேவ வல்லமையை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காத்திருக்கும்படி சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் காத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் தரும் பலன் ஒரு சாதாரண இயற்கையான பலன் அல்ல. நாம் ஏதோ ஒரு மனோபலத்தை குறித்தோ, மனதளவிலே உள்ள ஒரு பலத்தை குறித்தோ, நம்முடைய ஆழ்தத்துவத்தில் ஒரு பலனை பெறுவதை குறித்தோ, அல்லது ஒரு தார்மீக பலனை குறித்தோ நாம் இங்கே பார்க்கவில்லை. நாம் எதிர்பார்ப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய அற்புத பலனுக்காக நாம் பார்க்கிறோம். அற்புத வல்லமைக்காக நாம் எதிர்பார்த்து நாம் நிற்கிறோம். இதுதான் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அவர் காத்திருக்கும்படி அவர் சொல்லியிருக்கிறார். We have to have the right expectation. We have to set our expectation correctly. நான் எதை பெறப்போகிறேன்? அவர் உன்னதத்திலிருந்து அவர் வல்லமையை அனுப்ப போகிறார். ஆம், லூக்கா 24 அதிகாரம் 49 ஆண்டவர் சொல்கிறார், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை என்று சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து வரும் பலன். உன்னதங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பார்சத்திலே மகிமையிலே அவர் சென்று உட்கார்ந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இது பரலோகத்தில் உன்னதமான அவருடைய வாசஸ்தலம் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இந்த உன்னதத்திலிருந்து நம்முடைய வல்லமை அனுப்ப போகிறார். நாம் பேசிக்கொண்டிருக்கிற ஆவியானுடைய வல்லமை சாதாரண வல்லமை அல்ல, அது அசாதாரணமான வல்லமையா இருக்கிறது. அது உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையா இருக்கிறது. இட்ஸ் a supernatural power of the supernatural God that comes from heaven. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான வல்லமையை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். நான் என்ன எதிர்பார்க்க வேண்டும்? ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது அது நமக்கு ஒரு அனுபவமாக கர்த்தர் கொடுக்கிறார். You have to expect an experience with God. வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது ஆவியானவர் வரும்பொழுது அவர்கள் அனுபவமாக ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வருகை ஒரு அனுபவமாக்கி கொண்டார்கள். It is a clear-cut experience of God's power. அனுபவமாக்கி கொண்டார்கள். இந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை நம்மை மூழ்கி எடுக்கிறார், முழுக்காட்டுகிறார். பாருங்கள், லூக்கா 24:41 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினாலே தரிப்பிக்கப்படும் வரை, be clothed with the power from on high. ஒரு ஆடையை போல, ஒரு சூட் போல நம்ம பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் தரித்துக் கொள்ள முடியும். அப்படியாக ஆவியின் வல்லமை நமக்கு அவர் ஒரு அனுபவமாக்கி தருகிறார். அவர் நம்மை முழு காட்டுகிறார். நம்மை தரிப்பித்துக் கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தருகிறார். இந்த வல்லமை எதற்காக அவர் தருகிறார் என்று பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 4-5 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே நாம்
பல விதமான துயரங்கள் வழியாக, பல பாடுகள் வழியாக கடந்து செல்கிறோம். பலனற்று காணப்படுகிறோம். தேவன் சாதாரண பலனை அல்ல, இயற்கையான பலனை அல்ல, உன்னதத்திலிருந்து வரும் தம்முடைய பலத்தினாலே அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அப்படிப்பட்ட வல்லமை அவர் அதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுகிறது, எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு தேவ பலனாய் நமக்குள்ளாக இறங்கி வந்து விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவருக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவத்துக்காக நாம் ஆண்டவர் சொன்ன வழிகளின்படி நாம் காத்திருப்போமாக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வருகை எங்கள் வாழ்க்கையில எத்தனை முக்கியத்துவம் உள்ளது என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் இந்த ஆவியானுடைய வருகைக்காக எருசலேமிலே நீர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலிலே, உம்முடைய கிருபையிலே, உம்முடைய சுவிசேஷத்தின் அடிப்படையில் நாங்கள் காத்திருக்கும்படியாக நீர் செய்கிறீர். நாங்கள் வேலைக்காரர்களை போல் அல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாய் காத்திருக்கும்படி, முழு நிச்சயத்தோடு காத்திருக்கும்படி, மனமகிழ்ச்சியோடு உம்முடைய ஆவியானுடைய வருகைக்காய் காத்திருக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். அது மாத்திரமல்ல, நாங்கள் பெறப்போகிற ஆவியானுடைய வரம் என்ன, அந்த பலன் என்ன என்பதையும் எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். அது சாதாரண பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற இயற்கைக்கு மேலான தேவ வல்லமை, அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ வல்லமை என்று நாம் பார்க்கிறோம். தகப்பனே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வேளையிலும் கூட, நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கூட, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதே கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது உங்கள் வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படிக்கு, நான் செய்வதறியாது தவிக்கிறேனே, ஓ ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஹூ வில் கம் அண்ட் ஹெல்ப் மீ என்று சொல்லி பலனற்று போய் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர் கண்கள் உங்கள் வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை உங்கள் மீது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வீடு வீடாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில அபிஷேகம் பண்ணுகிறார். தன்னுடைய அனுக்கிரகத்தை உங்கள் மேல் அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ வல்லமை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமையை முறியடிக்கும்படியாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வியாதிகளின் வல்லமைகளை முறியடிக்கும்படியாக அவர் தம்முடைய சத்துவத்தின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புகிறார். வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிறார். அவருடைய தெய்வீக சுகமளிக்கும் வல்லமையினாலே, ஆவியானுடைய வருகையின் அந்த வல்லமையினாலே வியாதியின் படுக்கை மாறி போகிறது. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை விட்டு விலகி ஓடுகிறது. This the supernatural power of God. Hallelujah. இப்பொழுதே இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில, ஆண்டவரை நோக்கி அவருடைய பிள்ளைகளாய் ஸ்தோத்திரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில, அவருடைய கிருபையிலே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில, அவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய விடுதலையின் கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓ, என்னுடைய வாழ்க்கையின் அத்தியாயம் முடிந்து போனதோ, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனதோ என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அத்தியாயம் முடியவில்லை. நான் கர்த்தர், புதிய அத்தியாயத்தை நான் திறக்கிறேன். I am opening a new chapter in your life. Hallelujah. இது எப்படி கூடும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, God is opening a new chapter in your life. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வியாதியும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக.
இருதயத்திலே காணப்படுகிற பயங்கள், இருதயத்திலே காணப்படுகிற நம்பிக்கையற்ற தன்மை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக. சத்துருவின் வல்லமையை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாதாளத்தின் வல்லமையை இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். அவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான ஞாயிறு காலை ஆராதனையில உங்களுடைய ஜனத்தோடு நீர் பேசியிருக்கிறீர். நீர் சோர்ந்து போயிருக்கிற உடைய ஜனத்தை பலப்படுத்த இறங்கி இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் பேராய் ஆசீர்வதிக்கிறீர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வல்லமை புறப்பட்டு பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய பரலோக பிதாவாக, எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக, இரட்சகராக, பரிசுத்த ஆவியானவராக எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தில் உள்ள துயரத்தையும் நீக்கி கண்ணீரை துடைத்து நீர் பெயராய் ஆசீர்வதியும். இந்த உலகத்துல ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கே எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.